நீங்கள் சொல்லி உத்தரவுக்காக அடைச்சி விட்டேன். ஆனால் பிராந்தி கடைக்குள்ள எந்த பாட்டிலும் இல்லையே, பூரா பாட்டில் எல்லாம் வித்துட்டானே பிளாக். பிராந்தி பாட்டிலே கொண்டு போய் கண்டுக்கல. அப்புறம் இதோட பணம் மூட்டை வந்திருக்குன்னு யாருக்கு போகுமா போயிருக்காதா, பிடிச்சாங்களா பிடிக்கல, யாருக்கு சூப்பர்வைசர்லேருந்து சேல்ஸ்மேன்லேருந்து எல்லாத்தையும் லிஸ்ட்டை கொண்டா கூடிய கேள்வி நினைச்சிருக்குங்க. டாஸ்மார்க் மேனேஜர், டிஓ எல்லாரும் எப்படியா பிராந்தி கடையில் வந்து சரக்கு எப்படியா போச்சு? ஒரே நாளில் எப்படி 5 லட்ச ரூபாய் போடக்கூடிய கடை 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு கடை ஓடுது. ஆனால் இன்றைக்கி போய் பாருங்கள் 20 லட்ச ரூபாய்க்கு ஓடிருக்கும். ஒற்றே நாள் 20 லட்ச ரூபாய் சரக்கு காணும். அப்புறம் என்ன பிராந்தி கடை திறந்துறாங்க, ஒன்றும் கிடையாது, எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு போச்சு. அப்புறம் இது அடப்பு. வணக்கம், எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். அதாவது தேர்தல் நடத்த விதிமுறை வந்துருச்சு. இதிலிருந்து தேர்தல் 5 மணியோட தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு. அதே போல் மதுக்கடை அடைக்கணும், மதுக்கடையும் அடைச்சாச்சு. இப்போ மதுக்கடை திறந்துருக்கிறத பற்றி, இப்போ அடைச்சதை பற்றி என்ன பிரச்சனைன்னு கேட்டாக்க, எல்லா கடையும் அடைச்சாச்சு. தேர்தல் அதிகாரி உத்தரவோடு எல்லா கடையும் அடைச்சாச்சு. ஆனால் பிராந்தி பாட்டில் அனைவரும் சாக்காக கண்டு போய் கீழே கொண்டு போயிட்டேன். எல்லாரும் வீட்டுக்கு கொண்டு போனானா, ஒரு இடத்துல இருக்கா, பதுக்கி வச்சுருக்காங்களா, அவங்க கட்சிக்கார வேணுங்கிற அளவு கொடுக்க போகிறானா, இனிமேல் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாட்டில் விலை 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க எல்லா இடத்துலையுமே. தமிழ்நாடு முழுக்க இந்த கதை தான். இது கடையை நீங்கள் திறந்து வச்சுருக்க வேண்டியானே, கடையை வேகமாக அடைச்சி விட்டீங்க. நீங்கள் சொல்லி உத்தரவுக்காக அடைச்சி விட்டேன். ஆனால் பிராந்தி கடைக்குள்ள எந்த பாட்டிலும் இல்லையே, பூரா பாட்டில் எல்லாம் வித்துட்டானே பிளாக்கில், பூராத்தையும் வித்துட்டாங்கயா. 200 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பாட்டில் பிராந்தி கடைக்காரனே பேசி 175 ரூபா ஒரு பாட்டில் வித்துட்டு இங்கே வந்து 250 ரூபாய்க்கு விற்கிறேன். அதனால் தேர்தல் அதிகாரி கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு போலீஸார் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா கடையும் மூட்டையாக கட்டி சாக்கா போகிறத எல்லா போலீஸாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னங்கன்னா கடையில் சரக்கு ஏதாவது சொல்லிட்டு ஏதாவது கொண்டு வருது. இதே பார்த்துக்கிட்டு இருந்தால் பண மூட்டை எப்படி வந்துச்சு போச்சுன்னு யாருக்கு தெரியும்? பிராந்தி பாட்டிலே கொண்டு போய் கண்டுக்கறல. அப்புறம் இதோட பண மூட்டை வந்திருக்குன்னு யாருக்கு போகுமா போயிருக்காதா, பிடிச்சாங்களா பிடிக்கல, யாருக்குமே தெரியாது. அப்போ இதே மாதிரி இருந்தால் இது அடைச்சா என்ன, அடைக்கலனா என்ன, திறந்தே விட்டுருக்கலாம்ல கடையை. எத்தனை ஆரம்பத்தில், இப்போ இல்லை, இது ஆரம்பத்தில் இருந்து இவங்க காலங்காலமாக குளிர் விட்டு போச்சு எல்லாத்துக்குமே. நம்ம அரசியலே பேசவில்லை, நிர்வாக ரீதியாகத்தான் பேசுகிறோம். நாளைக்கு இதே மதுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இதை குடிப்பாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். நாளைக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு இடைஞ்சல் வரும். நாளைக்கு இவங்களே வந்து நாளைக்கு நல்லா இருக்குமா அது? அதனால் அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுங்க. என்னென்னு பாருங்கள், எங்கே யார் பிளாக்கில் எடுத்து போகணும், முதல் ரசீதை போட சொல்லுவாங்க. பிராந்தி கடை சூப்பர்வைசர்லேருந்து சேல்ஸ்மேன்லேருந்து எல்லாத்தையும் லிஸ்ட்டை கொண்டா கூடிய கேள்வி நினைச்சிருக்குங்க. டாஸ்மார்க் மேனேஜர், டிஓ எல்லாரும் எப்படியா பிராந்தி கடையில் வந்து சரக்கு எப்படியா போச்சு? ஒரே நாளில் எப்படி 5 லட்ச ரூபாய்க்கு போடக்கூடிய கடை 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு கடை ஓடுது நிரந்தரமாக. இப்போ எங்கள் ஊரில் திருப்பாச்சியில் 3 லட்ச ரூபாய்க்கு சராசரியாக ஒரு கடை ஓடுது. ஆனால் இன்றைக்கி போய் பாருங்கள் 20 லட்ச ரூபாய்க்கு ஓடிருக்கும். ஒற்றே நாளில் 20 லட்ச ரூபாய் சரக்கு காணும். அப்புறம் என்ன அர்த்தம்? இவனை தூக்கி விட்டுட்டேன். அப்புறம் கடையை திறந்து வச்சுக்கலாமே. இதுக்கு உங்களுக்கும் நல்ல பிள்ளைய மாதிரி நடிச்சுக்கிறேன். இங்கிட்ட அரசாங்கத்தை விதிமுறை பின்பற்றுற மாதிரி நடத்திக்கிறேன். ஆனால் கடைசியில் அவை லாபம் மட்டும் எகிரிடுச்சு. ஒரே நாளில் 5 லட்ச ரூபாய்க்கு இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு ஓடக்கூடிய கடை 20 லட்ச ரூபாய்க்கு ஓடிடுச்சு. எல்லா பாட்டும் இல்லை. நீங்கள் இப்போ தாராளமாக பிராந்தி கடை திறந்துறாங்க, ஒன்றும் கிடையாது, எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு போச்சு. அப்புறம் இதுக்கு அடப்பு. அதனால் இது எனக்கு என்னமோ தெரியல, உங்களுக்கு தோதுக்காக அடைச்சிட்டு உங்களுக்கு விற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க.